இலவச வேஸ்ட் பொங்கலுக்கு வந்து 1,77,00,000 வேஸ்ட்டு, 1,77,00,000 புடவை கொடுக்குறோம். இந்த வருஷம் வந்து பார்லமெண்ட் தேர்தல் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. 2 மாதம் அந்த இது டெண்டர் கால் ஃபார் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தாலும் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி பிரேக். லாஸ்ட் டைம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு போன வருஷம் டிசம்பர் 31க்குள்ள நாங்கள் மொத்த வேஸ்ட்டு சேலையும் ரெவின்யூக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். நாங்கள் கொடுக்கறதில்லை, டைரக்ட் ரெவின்யூலேருந்து சொசைட்டி கொடுப்பாங்க. அதனால் போன வட்டம் 31 இது வரைக்கும் ஆரம்பித்த பிறகு இது வரைக்கும் பண்ணாதது நம்ம தளபதி இவர் ஆட்சியில் தான். அது குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மாதிரி கொடுத்து யாரும் ரீசைக்கிளிங் பண்ணது போன வருஷம்தான். போன வருஷத்துலேருந்து ஆட்சி பொறுப்பு நாங்கள் நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் கிட்ட டிசம்பர் 31க்குள்ளே கிட்டத்தட்ட 90%, 85% கரெக்டாக நாங்கள் டெய்லி இருக்குது. அது ஒன்றோட நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். நாங்கள்லாம் வந்து சும்மாலாம் சொல்லவே மாட்டேன். நான் எது இருந்தாலும் ரெக்கார்டு என்ன ஆகுது அந்த மாதிரி நாங்கள் அதிகாரிங்க ஒரு நாளோட தூங்காமல் அந்த டைமுக்குள்ளே கொடுத்து வி ஆர் ட்ரைங். நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக 10ஆம் தேதிக்குள்ள மொத்தமே முடிக்குது. சார் இதெல்லாம் தவறு சார். நாங்கள் கொள்முதல்ன்றது ஒரு டெண்டர் வருது அந்த இதுக்கு தான், நூலுக்கு தான். நூலுக்கும் இது சொசைட்டி தான் தயாரிக்கும். நாம் டைரெக்டாக பண்ண முடியாது. அதில் வந்து சொசைட்டி கொடுக்கும்போது போன வாட்டிட்ட மிச்ச பேரெல்லாம் ஒன்று குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இது அதெல்லாம் நாங்கள் டெஸ்டிங் எடுக்கிறோம். ஒரு புடவை டெஸ்ட் எடுக்க முடியும். அதில் வந்து பாலிஸ்டர் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இது ஒன்று அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது தான். சும்மா இது 1-2 நடக்கிறதுக்கு அது வந்து நீங்கள் மொத்தமே இப்போ டெஸ்ட்டுக்கு அதுக்கு வந்து நாங்கள் டீம் போட்டு பக்கா வைப்போம். முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் போன வாட்டியே பார்த்தீங்க, எல்லாம் போட்டு பார்த்து கொடுத்தாங்க. அதே மாதிரி யாருக்கு ரகங்க அது இது வந்து ஒரே மாதிரி இருக்குது. இதுங்கெல்லாம் புடவை இப்படி இல்லை, 15 ரகம். இந்த கலர்ஸ் 15 கலர்ஸ், வேஸ்ட்டில் 5 கலர். அதே மாதிரி இந்த போன வாட்டி பார்டர்ஸ் மாற்றுவோம். இந்த பார்டர் இந்த கலர்னு இது கொஞ்சம் பெரிய பார்டர். அந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணாத சார் முயற்சி. உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் சொல்கிறோம். எதுக்கு இந்த மாதிரி எப்போவுமே இந்த ஆட்சி காலத்தில் மாதிரி எப்போ நடந்ததில்லை. தளபதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்களெல்லாம் விட ஒரு துறைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, அல்லது குறைங்க மட்டும் சொல்லுவாங்க, வேறு வழி இல்லாத சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. சின்ன உதாரணம், அசம்பிளியில் அவர் அவ்வளோ பேசினார். நான் 3 வாட்டி பதில் அவர் கொடுத்தேன். இப்போ நான் வந்து நீங்கள் என்னை குறை சொல்லும்போது நான் பதில் கொடுக்கும்போது எனக்கு சொல்லலை, என்ன முட்டாள் நீ இப்படி நான் இப்படி சொல்லிக்கிறேன், நீ இப்படி சொல்லணும், என்ன கேட்கணும்ல. ஒரு வாட்டியோட கேட்கலையே. நான் எவ்வளோ கை தூக்கினேன் அசம்பிளியில் எனக்கு கொடுக்குறது வாய்ப்பு. அவர் சொல்கிறாரு அவங்க ஒன்றும் லோக்சபில் தான் அவங்க ஆள் இல்லை. அந்த இந்த இதுக்கோசரம் ஆர்குமெண்ட் ஆச்சு இல்லை, அங்கே இல்லை. ராஜ்யசபையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பேசுனாங்க அதுனா நீ சொல்லல. அங்கே என்ன எங்கள் ஆளுங்க தான் இன்றைக்கி இந்தியாவிலவே லோக்சபில் டெய்லி குரல் கொடுக்குற நம்ம எம்பிங்க தான். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க தமிழ்நாடு இன்னைக்கு. அது மாதிரி சும்மா கேள்வி எது ஒன்றா கேட்கலாங்க. ஈஸியாக நீங்கள் விடதை நீங்கள் அது திருப்பி கேட்க மாட்டேன்றீங்களே. நீங்கள் கரெக்டாக இருந்த இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன மக்களை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தா நாங்கள் போய்ப்போம். இப்போ நூல் விலை இல்லை, ஓரளவுக்கு ஒன்று இருக்குது. அப்போ முதல் வாட்டி தான் இருந்துச்சு. இப்போ நூல் விலை அவ்வளோ இல்லை. ஒரு கட்பாட்டுன்னா நம்ம கையில் இல்லை சார். அது CCI காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதுக்கு வந்த உடனே முதல் நான் வந்த உடனே கோயம்புத்தூர் போனேன். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் ரெவென்யூ மீட்டிங் வச்சேன். சைமான் சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன், அவங்க தான் பெரிய அசோசியேஷன். அவங்க முன்னாடி வச்சுன்னா ஒரு கோரிக்கை வச்சாங்க, செஸ் வரி 1% கட் பண்ணி. அவங்க கிட்ட 30 வருஷமாக கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல. எதுக்காக 1% கோரிக்கை வைக்கணும்னா, இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பாம்பேல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. அவன் இங்கே கிடையாது. இவன் அங்கே போய் தான் வாங்கின்னு வரணும். டிரான்ஸ்போர்ட் அதிகமாகுது, மொத்தமாக வாங்கின்னு வரணும் இதுன்னு சொன்னோம். நம்ம முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே ஆய்வு பண்ணி உடனே செஸ் நீக்கினார். இல்லை ஒன்று செய்யலை. இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து நன்றி சொல்ல வர்றாங்க.
நம்ம மில் எல்லாம் ஒரு சப்சிடி கொடுப்போம். ஒரு ரெனிவேஷன் பண்ணுறாங்கல்ல, ஒரு மில்லு மிஷினரி புதுசாக வாங்குறதுக்கு 5 மிஷின் எடுத்துகிட்டு புதுசாக பார்த்துக்கு கவர்மெண்ட்டில் 2% இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் 8% கொடுத்தா 2% கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதுதான் இருந்தது. இப்போ நம்ம தலைவர் அனௌன்ஸ் பண்ணார் பட்ஜெட்டில் 6%. பேங்க்கில் 8% கட்டினா 6% கவர்மெண்ட்டே கொடுத்தது, 2% ஃபாரினில் கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு நாளைக்கு இது திங்காயம் வர்றாங்க அவங்க நன்றி சொல்கிறதுக்கெல்லாம், அந்த அசோசியேஷனுக்கெல்லாம் சிஎம் நன்றி. அந்த மாதிரி ஒன்று நாங்கள் தெரியாது. ஓரளவுக்கு இந்த ஃபைனான்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் எப்படி பண்ணுறாருன்றது தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா துறைக்கும் சிந்திச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தது. 16ஆம் தேதி வந்து மசோதா தாக்கல் பண்ணாரு. அது வந்து என்ன கேட்காது, எங்க தலைவர் அதுக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.